எல்லாருக்கும் வணக்கம். ஆர்கிட் கார்டன் சென்டர் அப்படின்னு ரவுண்ட் ரோட்டில் ஒரு வருஷம் 1.25 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த கடை நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு டைமாக மாடி தோட்டத்தை என்கரேஜ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ நம்ம கடையில் பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்துக்கு தேவையான A to Z எல்லா திங்ஸுமே கிடைக்கும். நாட்டு கீரை, காய்கறி விதைங்க எல்லாமே 10 ரூபா தான் பாக்கெட் போடுறோம். இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த கெமிக்கல் கோட்டிங்கோ ஒரு 95% வந்துட்டு எந்த இதுவுமே ஹைப்ரிட் இல்லாமல் தான் இருக்கும். ஒரு சில விதைங்க இந்த டர்னிப்பு, பீட்ரூட் இந்த மாதிரி 1-2 விதைங்களை தவிர இது எல்லாமே ஆர்கானிக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். சரி, மக்களுக்கு ஒரு இயற்கையான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும், அந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்காக ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் நமக்கு வந்து இந்த மண்புழு உரங்கள், பஞ்சகாவியா, தசகாவியா, தேங்காய் நார்க்கட்டி இதை மாதிரி எல்லாமே இயற்கையாக கெமிக்கல் ரசாயன பொருட்களை தவிர்த்துட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் மன அமைதிக்காகவும் நிறைய பேர் இந்த மாதிரி மாடி தோட்டம் எல்லாருமே வளர்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு தேவைப்படுற எல்லா பொருட்களுமே வந்துட்டு நம்ம கடையில் இருக்கும். அது இல்லாமல் நம்ம பூச்செடி வளர்க்குறவங்க இருக்காங்க, மூலிகை செடி வளர்க்குறவங்க இருக்காங்க. அவங்க வளர்க்குறது ஒரு சில பேர் மரம் கூட, சப்போட்டா மரம், மாமரம்லாம் கூட மாடியிலலாம் வளர்க்குறவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்க வளர்க்குறதுக்கு தேவையான வளர்ப்பு பைகள், க்ரோ பேக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுவாக இருக்கட்டும். அப்புறம் அதுக்கு தேவையான டூல்ஸு, கையில் க்ளவுஸு, கட் பண்ணுறதுக்கான ப்ரூனர்ஸு, ஷேட் நெட்டு, இந்த மாதிரி மாடி தோட்டத்துக்கு தேவையான எல்லா விஷயமுமே கொடுக்குறோம். அண்ட் இதை தவிர்த்துட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளார வைக்கிற கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் அவங்க அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அந்த க்ரௌடு. இப்போ நிறையா பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்கிறீங்க, நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளார நம்ம டேபிள் டாப்பில் வைக்கிற சின்ன சின்ன கேக்டஸாக இருக்கட்டும், இந்த லக்கி பேம்பு, இண்டோர் பிளான்ட்ஸ், ஆக்சிஜன் ஏர் பியூரிஃபைங் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நாசாவில் கூட ஒரு 6 பிளான்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டுக்குள்ளார இருக்கிற இந்த மாதிரி இந்த நச்சுத்தன்மை கலந்த காற்றாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், இதை பியூரிஃபை என்ன நிறைய பேர் இப்போ ஏசி யூஸ் பண்ணுறோம், வென்டிலேஷன் இல்லை, பழைய மாதிரி வீடுங்களுக்கு அந்த காற்றோட்ட வசதி இல்லை, சின்ன சின்ன இதுங்களாக ஜன்னலில் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடுங்களாக இருக்கிறப்ப வீட்டுக்குள்ளேயும் அந்த ஏரோட குவாலிட்டி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இயற்கையாக என்ன பண்ணலான்னு பார்க்குறப்ப அந்த நாசாவில் இப்போ ரெக்கமெண்ட் பண்ண அந்த ஏர் பியூரிஃபைங் பிளான்ட்ஸாக இருக்கட்டும், இண்டோர் பிளான்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ இது ரிலேட்டடாக ஒருத்தவங்களுக்கு அந்த ஹெல்த் வைஸ் என்னென்னலாம் கார்டனிங் யூஸ் பண்ணி அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி லைஃப் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அது ரிலேட்டடாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது. இது ரவுண்ட் ரோட்டில் நாயுடு மஹால், எஸ்பி ஆஃபீஸ் கிட்டே இருக்கிற நாயுடு மஹால் பக்கத்தில், கல்யாண மண்டபம் அந்த பக்கத்தில் நம்ம கடை இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபைபர் பாட்ஸு. இதில் அழகாக பூச்செடிங்க, க்ரோட்டன்ஸு, இந்த மாதிரி வெரைட்டிஸ் இதெல்லாமே வளர்க்கலாம். டெரக்கோட்டா பாட்ஸுமே இருக்குது, இப்போ ஸ்டாக் இல்லை, ஆர்டர் போட்டிருக்கோம், வந்துடும். மண்ணில் வர பாட்ஸ் எல்லாமே, இதெல்லாம் ஃபைபர்ஸு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா செராமிக் பாட்ஸு. இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி அந்த டேபிள் டாப்பில் வளர்க்குறது, அந்த சக்யூலன்ஸ் வளர்க்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன கேக்டஸ் டேபிள் டாப்பில் வைக்கலாம், இல்லை நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், அந்த மாதிரி ஐட்டம்ஸு. அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு வாட்டரிங் கேன், நம்ம கார்டனிங்க்கு தண்ணி ஊற்றுறது, அந்த மாதிரி இது வந்துட்டு ஸ்ப்ரேயர் கார்டனுக்கு, அந்த பூச்சி மருந்தாக இருக்கட்டும். பூச்சி மருந்துனா இயற்கை பூச்சி வெரைட்டி தான், ரசாயனம் எதுவுமே கிடையாது இது. அப்புறம் ஹேங்கிங் பாட்ஸு, மேலே பார்த்தீங்கன்னா வளர்ப்பு பைகள் எல்லா சைஸ்லேயும் இருக்குது. ஒரு ரோஜா செடி வைக்கிறதுலேருந்து மரம் வளர்க்குற அளவுக்கு எல்லா சைஸ்லேயுமே நம்மக்கிட்ட வளர்ப்பு பைகள் இருக்குது. அப்புறம் இந்த பால்கனியில் தொங்க விடுற பாட்ஸாக இருக்கட்டும், இதை வந்துட்டு ரைலிங் பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது. அப்புறம் வெர்டிக்கல் கார்டன் வைக்கிறதுக்கான பாட்ஸு, டேபிள் டாப் பாட்ஸு. இப்போ நீங்கள் பந்தல் செடி வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்து எல்லாம் அந்த கயிறெல்லாம் கட்டாமல் டேரெக்டாக நீங்கள் 4 பக்கம் மட்டும் கட்டி வளர்த்துக்கலாம். அதுக்கு அளவாக 5க்கு 10, 5 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற டைமென்ஷனில் இது செடிங்க எல்லாமே கிடைக்கும். அப்புறம் கார்டனிங் டூல்ஸ், இதெல்லாம் ஒவ்வொரு டூல்ஸு, ஷவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிலே 2-3 வெரைட்டி இருக்குது. அப்புறம் இது கட் பண்ணுற சிசர்ஸு, ப்ரூனிங் பண்ணுவாங்க. பெரிய மரங்கள்லாம் நீங்கள் வெட்ட தான் மரத்தில் நல்லா ஈல்டு இருக்கும், அது மாதிரி அந்த ஐட்டம் எல்லாமே இருக்குது. இதுவும் அந்த ஷாவல் வெரைட்டி தான். இது வந்துட்டு மண்ணை கிளறி விடுறதுக்கு. இப்போ லேடிஸ் நிறையா பேர் பண்ணுவாங்க, கையில் நெயில் பாலிஷ், நெயில்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க இதெல்லாம் பண்ண முடியாதனால இந்த மாதிரி ஷாவல் மண்ணை லூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற பொருள் கார்டனிங்க்கு. இது எல்லாமே காய்கறி, ஆர்கானிக் விதைங்க தான், எல்லாமே நம்ம நாட்டு வெரைட்டி தான், ஹைப்ரிட் எதுவுமே இருக்காது. 40லேருந்து 45 விதை வரைக்கும் இருக்குது. நீங்கள் எந்த விதை கேட்டாலும் எல்லாமே கிடைக்கும் நம்மக்கிட்ட. ஜென்யூன் நாட்டு விதைங்க தான்.
இது பாக்கெட் 10 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். எல்லாருக்குமே உங்கள் கார்டனை நீங்கள் வெறும் 10 ரூபா இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால் இந்த பேக்கெட்ஸ் எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இது பேக்கெட்ஸ் 10 ருபீஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் எல்லாத்துக்கும் இது அக்ராஸ் பேன் இண்டியா எங்கே கேட்டாலும் சப்ளை பண்ணுறோம். எல்லா வெரைட்டியுமே இருக்கும் உங்களுக்கு. இது தேங்காய் நார் கட்டி, ரொம்ப முக்கியமான பொருள் மாடி தோட்டத்துக்கு. க்ரோ பேக்ஸில் மண்ணோட சேர்ந்து போடுற ஒரு பொருள் கோகோ பீட்டு. இது 650 கிராம்ஸ்லேயும் கிடைக்கும், 5 கிலோவாக வேணாலும் 5 கிலோ பிரிக்கும் இருக்குது. இது மண்புழு உரம். இதுவுமே ஆஃப்ரிக்கன் மண்புழு போடாமல் நாட்டு மண்புழு போட்டு எடுக்கிற உரம். நைட்ரஜன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இயற்கையான பொருள் தான். இது கோட் மேன்யூர், ஆட்டு உரம். சென்ட்ரை பண்ணுது. பூச்செடிங்களுக்கெல்லாம் இயற்கையாக போடலாம், நல்லா பூக்கிறதுக்கு. இது நம்ம நீம் கேக் பவுடர், வேப்பம் புண்ணாக்க பவுடரை அரைச்சி வச்சுருக்கோம். பூச்சி வெரைட்டி மாதிரி இது செயல்படும். இது கடலை புண்ணாக்கு, இதுவும் உரம், செடியோட உரத்துக்காக. அப்புறம் இப்போ அந்த செம்பருத்தி செடியிலலாம் பூச்சி வருது, மாவு பூச்சி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வேப்பெண்ணெய் கரைசல், சோப்பு, வேப்பெண்ணெய் கரைசல் இந்த மாதிரியான இது இருக்குது. இதை தவிர்த்துட்டு இயற்கை பூச்சி வெரைட்டி பஞ்சகாவியம், தசாகாவியம், மீனோமிலம் எல்லாமே இருக்குது. ₹10 தான் சார் பேக்கு. எல்லாமே ₹10 தான் கொடுக்குறீங்களா சார்? சரி, ஓகே, போடுங்க சார். எதுவும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் ஒரு நாயுடு மஹால், எஸ்பி ஆஃபீஸ் கிட்ட இருக்கிற நாயுடு மஹால் பக்கத்தில் கல்யாண மண்டபம், அந்த பக்கத்தில் நம்ம கடை இருக்குது. தேங்க்யூ.